யுஎஸ்ஏல வித்தியாசமான மற்றும் விசித்திரமான முதல் வழக்கு இதுதான். நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத கொடூரமான சம்பவங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் இருந்த பாதி குடும்பங்கள் பயந்து போய் அலறி அடித்து காலி செய்துட்டு வேறு இடத்துக்கு அனுப்பிய ஒரே நபர். உங்களால் நம்ப முடியுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 14, 1957 பிளைன்ஃபீல்டு. 58 வயதான பெர்னிஸ் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. பெர்னிஸ் வழக்கம் போல் ஹார்ட்வேர் கடையை ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அது மான்களை வேட்டையாடும் காலங்கிறதால யாருமே வரலை. இப்போ பெர்னிஸ்க்கு ரொம்பவே பழக்கமான மற்றும் தினமுமே தன்னை பார்க்க வரக்கூடிய ஒரு மனிதரை பெர்னிஸ் பார்க்குறாங்க. ஆனால் இதுதான் பெர்னிஸுடைய கடைசி நிமிடங்கள். அப்படி உள்ள வந்த அந்த நபர் பெர்னிஸை நோக்கி தான் கொண்டு வந்திருந்த 22 காலிபர் துப்பாக்கியால் பெர்னிஸோட தலையிலேயே சூட் பண்ணி அந்த இடத்துலையே பெர்னிஸுடைய உயிர் அவங்க உடலை விட்டு பிரியுது. பெர்னிஸுடைய உடலை எடுத்துக்கிட்டு அந்த நபர் தான் வீட்டுக்கு வராரு. வெளியே இருந்த ஒரு கேரேஜுக்கு கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு வந்த உடலை 2 கால்களையும் கட்டி தலைகீழாக தொங்க விட்டு 2 பாதங்களில் இருந்த தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கு. தலை துண்டா வெட்டப்பட்டு ஒரு பையில போட்டு கீழே வைக்கப்பட்டிருக்கு. வயிற்றை பிளந்ததால் குடல்கள் எல்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்கு மற்றும் அவங்க மார்பக நிப்பிள்ஸ் 2ம் அறுக்கப்பட்டதால் ரத்தம் அதிகப்படியாக வெளியேறியும் இருக்கு. இந்த நேரத்தில் பெர்னிஸுடைய மகன் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு அம்மாவை பார்க்க வராரு. அப்படி வந்த அவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் பார்க்குறாரு. ஷாப் பூட்டப்பட்டிருக்கு, ஆனால் உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருந்திருக்கு. தன்னுடைய அம்மா இப்படி செய்ய மாட்டாங்களேன்னு சந்தேகப்பட்ட அந்த மகன் பூட்டை உடச்சி உள்ளே போய் செக் பண்ணுறாரு. அவர் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக செவுத்துல மற்றும் பில் கவுண்டர் பக்கத்தில் ரத்தம் தெரிச்சிருக்கிறத பார்க்குறாரு. பெர்னிஸுடைய மகன் பெர்னிஸுடைய கார் ஷாப்புக்கு பின்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையில தான் ஒருத்தர் மேலே அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே இவர் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி அவர்களையும் கூட்டிட்டு சந்தேக நபருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. பயங்கரமான நாற்றம் வீசியிருக்கு. இருட்டாகவும் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் வெளியே இருந்த ஒரு போலீஸ் கேரேஜ்குள்ளே போய் செக் பண்ணுறாரு. அப்போது இந்த போலீஸுக்கு தெரியாது தன் வாழ்நாளிலேயே பார்க்க முடியாத மற்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கொடூரமான காட்சியை பார்க்க போகிறாருன்னு.